நட்சத்திரம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இயர் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா ஆண்டவர் தரப்போறாரு. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா தரப்போறாரு. உங்களில் பலரை ஆண்டவர் வித்தியாசமா மாற்ற போறாரு. உங்களை பார்க்குற நிறைய பேர் சொல்ல போறாங்க, நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை சிஸ்டர், நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லையே பிரதர், நீங்க எப்படி இவ்வளோ தைரியமா, நீங்க எப்படி இவ்வளோ மேற்கொண்டு நடக்கிறீங்க, நீங்க இப்படி இவ்வளோ பலனானீங்க. உங்களை குறித்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வித்தியாசமானவராய் மாற போகிறீர்கள். இனி மற்றவர்கள் திட்டி உங்களை காயப்படுத்த முடியாது. இனி உங்களை அளவைக்க முடியாது. இனி உங்க மனசை அவர்கள் நோகடிக்க முடியாது. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஆமென். எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை தரப்போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்க்குறாங்க நிறைய பேர், உங்க வீட்டாரே ஆச்சரியப்பட போறாங்க. எனக்கு ஒரு இப்படி பிள்ளையா, எனக்கு ஒரு இப்படி கணவனாரா, எனக்கு ஒரு இப்படி மனைவியா, நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப மாறிட்ட, நீ பழையது மாதிரியே இல்லை அப்படின்னா கெட்டதுக்காக அல்ல, நீ ரொம்ப நல்லா மாறிட்ட. இவ்வளோ பெரிய மாற்றத்தை உனக்குள்ள நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வருகிற ஆண்டு உங்கள் சரீரத்திலே, உங்களுடைய ஆத்துமாவிலே, உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை நல்ல கரங்களை மேல தட்டி ஆமோதிக்கிறவர்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வெற்றியோட காலடி எடுத்து வைக்க போறோம். ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசம். நம்பர் 2, இரண்டாவதாக நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிற பெரிய மகத்துவம் என்னன்னா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த செங்கோல் ஆளுகை செய்யும். நிறைய பேருடைய கையில கர்த்தர் நெக்ஸ்ட் இயர் நமக்கு என்ன தர போறாருன்னா, ஒரு பவர், ஒரு பவர் ஆண்டவரை தர போறாரு. ஒரு ஆளுகை செய்கிற பவரை ஆண்டவரை தர போறாரு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க எல்லாரும், ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. பிரச்சனையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. தேவையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்துருவீங்க? சொல்லுங்க, கண்ட்ரோலுக்குள்ள, கண்ட்ரோலுக்குள்ள. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். அந்த பவரை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியர் ரொம்ப அழகா ஒரு சாட்சியை சொன்னார். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டர் அவர் அங்கேருந்து இந்த முப்பட்டில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பிசாசு சொல்லுமாமா, அவன் இந்த ஏரியாவில் வந்துட்டான். உடனே இவர் பாஸ்டர் ஐயா அவர் சொல்லுவாராம்மா, அவங்க அம்மா பார்த்து, டேடி வந்துட்டாங்கம்மா, இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எப்படா சொல்றேன்னா, அந்த சர்ச்சில் இருக்கிற பிசாசு சொல்லுது வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அந்த அளவிற்கு அவங்க தகப்பனார் ஆண்டவரோட நடந்து அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆனால் இவருக்கு அந்த ஊழியத்துல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க கொஞ்சம் உலகத்திற்கே போயிட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் இவரை தொட்டு ஊழியக்காரராக மாற்றி, ஒரு நாள் ஊழியத்திற்காக போகிறது, வெளிநாட்டில் ஊழியத்திற்காக போகும்போது இவருக்கு வீடு வாடகை கட்டுறதுக்கு பணம் இல்லாமல், வீடு பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியாமல் ஒருத்தர் சொன்னாங்களாமா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பிசாசு இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தால் அந்த வீட்டில் வெறும் 7,000 ரூபாய், இந்தியாவினுடைய பணத்திற்கு 7,000 ரூபாய் வாடகையாமா. அப்போ இவர் எனக்கு வாடகை கம்மியாக இருந்தால் போதும், அது என்ன இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனாராம். உடனே அவர்கிட்ட டீல் பேசும்போது, நான் இந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருந்தால் நீங்கள் பேச்சை மாற்ற மாட்டிங்களா, 3 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் இதே வாடகை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னாராம், முதல்ல நீ குடியிரு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், நீ குடியிருந்தா போதும் எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே, எத்தனையோ பேர் உள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஓடுவாங்களாம். இவர் போய் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினார், ஒன்றும் தெரில. அடுத்த நாள் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய உடம்புக்கு மேலே மணல் போடுறது மாதிரி இருந்துச்சாம். மணல், நிறைய மணல் தூவிட்டு இருக்காங்க. இவர் அடியில் ஒரு மணல் மேலே படுத்து கிடக்கிறார். இவருடைய உடம்பெல்லாம் கொப்பளமா அப்படியே வர்ற மாதிரி அப்படியே பார்க்குறாராமா. பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு முக்காடை போட்டு ஒரு சுற்றிட்டு, முகம் பொம்பளை ஆள் மாதிரி இருக்குது, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை கை மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஒரு கொடூரமான
ஒரு உருவம் முன்னாடி இருக்குதாமா. இவருக்கு உடனே என்னென்னமோ தோணிச்சாமா, பயங்கரமான பயம் ஆயிடுச்சாமா. இப்போ அப்பா சொன்ன இயேசுவின் நாமத்தினால போகணும்னு சொல்ல முடியாது. அப்பா பயங்கர பிசாசு துரத்துறவர். பட் இவருக்கு அது எதுவுமே இல்லை. இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவியானுடைய ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்துருச்சாமா. அந்த ஆவியானுடைய தைரியம் அவருக்குள்ள வந்த உடனே திரும்பி முறைச்சு பார்த்து, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா அந்த பிசாசு ஓடின தூரத்தை அவர் கண்ணில் பார்க்குறாரம்மா. ஒரு குறிப்பிட்ட மலைக்கு அது ஓடி போயிடுச்சாமா. அது மலை இன்னைக்கும் ஆண்டவர் அவரை பெரிய தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு செங்கோல் வருகிற ஆண்டு உங்க கையில கொடுக்கப்படும். ஒரு செங்கோல் உங்களுடைய கையிலே கொடுக்கப்படும். உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கர்த்தர் ஒரு செங்கோலை கர்த்தர் தருவார். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க சத்தமா. இந்த 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 மகிமையை கர்த்தர் உங்க தலைமையில கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. தலைவலியை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தலைவலின்றது இந்த எல்லா தலைவலியும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப அழகா பிசாசு என்ன பிரச்சனை பண்ணினாலும் நீங்க ரொம்ப அழகா அதை ஆளுகை செஞ்சிருவீங்க. இந்த வல்லமை பெரிய வல்லமை. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தை, ஆமென், அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழிக்கும். கிளை தோன்றி செழிக்கும். ஒரு துளிர், ஒரு சாதாரணமான ஒரு துளிரை கர்த்தர் செழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ண போறாரு. ஆமென். கர்த்தர் வருகிற ஆண்டு நம்மை செழிக்க பண்ண போகிறார். ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரையிலும் இருந்த வறுமைகளை மாற்றி ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு செழிப்பின் வருடமாய், ஆமென், பல ஆண்டு முன்பாக வந்த வருமானங்கள் இந்த வருகிற ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சந்தோஷமான அந்த நாட்கள் திரும்ப வருகிற ஆண்டு நமக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை எங்களுக்கு சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர்.